யாரெல்லாம் விப்பிங் கிரீம்ல டார்க் கலர் ஆட் பண்றது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கிரீம்ல லைட் கலர் ஆட் பண்ணி எடுக்கிறதா கூட ஒரு சில நேரம் கொஞ்சம் ஜாஸ்தியா ஜெல் கலர் ஆட் பண்ணி எடுத்தாலுமே கிரீம் லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. லைட் கலருக்கே அப்படின்னா டார்க் கலருக்கு சொல்லவே வேண்டாம். இன்ஸ்டன்டா கிரீம்ல எப்படி டார்க் கலர் கொண்டு வருதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன டிசைன் கொடுக்க போறீங்களோ அந்த டிசைனுக்கு தேவையான குவான்டிட்டியில விப் பண்ண கிரீமை எடுத்துக்கோங்க. அந்த கிரீம்ல ரெட் ஜெல் கலரை ஃபியூ டிராப்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ண கிரீமை ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. அதுக்கு இடையில ஒரு டேபிள் ஸ்பூன் மில்கோ இல்ல விப்பிங் கிரீமையும் எடுத்துக்கோங்க. அதுலயும் ஃபியூ டிராப்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிருங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நீங்க நினைக்கலாம். ஆனா மில்க்ல ஆட் பண்ண கலரை யாருமே ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஜெல் கலர் வந்து நீ சீக்கிரம் அப்சர்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். இந்த கேக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படி இந்த கேக்கோட தீம் நேமையும் பினட்டாக்குள்ள என்ன டிசைன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.